நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு வேடன் என்ன பண்ணான்னா, காட்டுக்குள்ளே மிருகங்களை வேட்டையாட போனார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நல்லா சாயந்தரம் போல் ஆன உடனே அப்படியே வேட்டையாடிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு புலி அவரை துரத்திக்கிட்டு இருந்தான். உடனே அவர் பயந்து போய் அந்த மரத்து மேலே ஏறிட்டார். மரத்து மேலே ஏறிட்டு, ஐயோ நம்ம நைட்டில் நம்ம மரத்து மேலே ஏறிட்டோம், சரி நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமென்ட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, நைட்டில் தூங்கிடக்கூடாது, தூங்கிட்டா நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் அவர் முழிச்சிட்டு இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, நல்லா அந்த வில்வ மரத்துலேருந்து ஒரு இலையாக எடுத்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் கீழே யார் இருந்தது, சிவபெருமான் இருந்தது. அவருக்கு வில்வத்தால், ஆனால் வேடனுக்கு தெரியாது. அவன் தூங்கிடக்கூடாதுன்னு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படியே அர்ச்சனை பண்ணோன்னே அப்புறம் அப்படியே விடிகிற வரைக்கும் அர்ச்சனை பண்ணான். ஆனால் அன்னைக்கு என்னது, சிவராத்திரி. அவர் தூங்காமல் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணோன்னே அவர் வயதாகி காலாகி அவர் இறந்த உடனே அவருக்கு அடுத்த பிறவியில் ராஜாவாக அவர் பிறந்தார். உடனே இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு நம்ம தூங்காமல் முழிச்சிருந்து வில்வேலையால் அர்ச்சனை பண்ணோம்னா நம்மளுக்கு அடுத்த பிறவியில் ராஜா பதவி, நல்லா செல்வந்தராக பார்ப்போம். இன்னொரு கதை என்னன்னா, பாகுபலி ராஜா இது யாகம் வளர்த்துட்டு இருந்தார். 3 உலகத்துக்கும் நம்ம அதிபதி ஆகணும். அதே மாதிரி அவரும் யாகம் வளர்த்துட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த யாகம் எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்குறவங்களுக்கு கேட்குற தர்மத்தை கொடுத்தாகணும். அதுதான் அது நீதி. உடனே ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன குழந்தை வேஷம் போட்டு அவருக்கு நல்லா கொடையை பிடிச்சிட்டு அவர் வந்தார். வந்தபோது ஆனால் குரு சுக்ராச்சாரியர், ஆஹா இது சின்ன குழந்தை இல்லை, இதுக்கு அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு இதனால சரி சிறிய வாங்கினரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, எனக்கு 3 அடி மண் மட்டும் போதும் அப்படின்ட்டு. உடனே சுக்ராச்சாரியர் தெரிஞ்சு கொஞ்சம் ஆஹா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், கமண்டலத்துக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டார் சுக்ராச்சாரியர். ஆனால் வானர் என்ன பண்ணிட்டாரு, அவர் சரி நீங்கள் கேட்டதை நான் தரேன்ட்டு அந்த தண்ணி ஊற்றுறோமோ அந்த தண்ணிக்குள்ளே போய் அடைச்ச உடனே இவர் குச்சி எடுத்து குத்துனாரு பாருங்க. அதில் சுக்ராச்சாரியருக்கு ஒரு கடலில் பட்டு உடனே அவர் அப்படின்னு அப்புறம் அவருக்கு சரி நீங்கள் 3 அடி மண்ட்டு கொடுத்துட்டார். உடனே அதனால தான் சுக்ராச்சாரியர் ஒரு கண் குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் மேலே வானத்துக்கு ஒரு அடி வச்சாரான். அப்புறம் பூமிக்கு மண்ணுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிச்சான். 3வது அடிக்கு மண்ணுனோடனே என் தலை மேலே வச்சுக்கோங்கன்னு அவர் தலை மேலே வச்சு அவர் கீழே வச்சு அவர் பாதாள இருக்குது. அப்புறம் அவர் பாதாள இருக்காண்டார். இதுதான் என்றைக்குமே உரோகத்தை வைத்து எடை போடக்கூடாது. அதான் இந்த கதை.